இப்போது எங்களுடைய அலுவலக செய்தியாளர் வவுனியாவிலிருந்து மசாஹிம் என்ன நிலைமை, வவுனியாவுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது பற்றி எங்களுக்கு அறிவித்திருந்தார். அதனை நாங்கள் இப்போது பார்க்கலாம். மாற்றத்திற்கான அதீத சக்தி கேடிவியின் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் முகமது மசாஹிம் வவுனியாவில் இருந்து இப்பொழுது நேரடியாக உங்களை சந்தித்திருக்கின்றேன். நாட்டினுடைய பல பாகங்களிலும் அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற காற்றழுத்தமானது புரேவி சூறாவளியாக மாற்றமடைந்திருக்கிறது. திருகோணமலையிலிருந்து 330 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலை கொண்டிருக்கிறது. முக்கியமாக வடமத்திய மாகாணம், வடக்கு, கிழக்கு, சபரகமுவ ஆகிய மாகாணங்களில் அதிகமான 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் அவதானமாக செயல்படவும், இன்றைய தினம் அதாவது 20 வருடங்களுக்கு பிறகு வவுனியாவை ஊடறுத்து செல்ல இருக்கிறது இந்த புரேவி சூறாவளி. எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் காலை முதல் வவுனியாவில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இது வவுனியாவினுடைய மன்னார் வீதியினூடாக இப்பொழுது நான் நேரடியாக உங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். கேடிவி செய்திகளோடு உடனுக்குடன் இங்கிருக்கும் தகவல்களை உங்களுக்காக தந்து கொண்டிருப்போம். அந்த தகவலை வழங்கியிருந்தார் எங்களுடைய செய்தியாளர் மசாஹிம். வவுனியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது, இந்த புரவி சூறாவினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது பற்றி அவர் எங்களுக்கு வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தினுடைய எங்களுடைய அலுவலக செய்தியாளர்